வடக்கு மண்டலத்தின் முக்கிய போக்குவரத்து வாயிலாக இருக்கும் பட்டர்வர்த் ரயில் நிலையம் 30 மில்லியன் ரிங்கிட் செலவில் மறுசீரமைப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்படும் என்று நேற்று KTNB அறிவித்துள்ளது. இது பினாங்கு சென்ட்ரலை உலகத்தர போக்குவரத்து மையமாக உயர்த்துவதற்கான அரசின் உந்துதலின் ஒரு பகுதியாகும். KTNB தலைமை தொழில்நுட்ப அதிகாரி அகமட் நிசாம் முகமட் அமீன், போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோக் ஒப்புதல் அளித்த இந்த மறுசீரமைப்பு வசதி, அணுகல் தன்மை மற்றும் பேருந்து, படகு மற்றும் நாடு தழுவிய ரயில் சேவைகளுடன் ஒருங்கிணைப்பை மையமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். பிரீமியம் ரூபி லான்ச், மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கான சிறந்த அணுகல் மற்றும் மேம்பட்ட டிக்கெட் வசதி ஆகிய வசதிகள் மேம்படுத்தப்படும். இது ஆண்டுக்கு 1.7 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கு சேவை வழங்கும். அது மட்டுமின்றி பசுமையான, திறமையான ரயில் போக்குவரத்து அமைப்பில் மலேசியாவின் தொலைநோக்கு பார்வையை இது ஆதரிக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.